குருவின் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே திருச்சிற்றம்பலம். ஜூன் 21 சனிக்கிழமை. நாளைக்கு பிரதோஷம் இல்லையா? ஆமாயா. சிவஞான சித்தியார் பார்த்து கொண்டிருக்கிறோம். உணமுறை தேவாரமும் பார்த்து நாங்கள் அதுல ரெண்டொரு திருத்தங்கள் இருக்குது, பார்த்து கொண்டு போவோம். நாங்கள் வெள்ளிக்கிழமை நேற்று தேவாரம் பார்த்த பொழுது ஒரு பதிகம் பார்த்த நாங்க, திருப்பூவன பதிகம் தான் பார்த்த நாங்க. வடியேறு திருசூலன் தோன்றும் தோன்றும் ஐவகையினால் வழிபடுவர் என்ற சொல்லி அதை எங்களுக்கு எங்களுடைய ஈஸ்வரன் அதை வடிவா தெளிவுபடுத்தி போட்டிருக்கிறார். நிக்கிறீங்களோ ஈஸ்வரன்? நிற்கிறாரோ தெரியல. நிக்கிறீங்களோ? காணல. ஓகே. இந்த வடியேறு திரைசூலத்தை பார்த்து அந்த கிளியர் பண்ணி கொண்டு அங்கால போவோம் நாங்கள். எங்களுக்கு பன்னிரு திருமுறையில வடியேறு திரைசூலன் தோன்றும் தோன்றும்ன்றதுல நாங்கள் அதுல ஒரே பக்கமா பார்த்தாத்தான் எங்களுக்கு அது வரும் வடிவா. ஐவகை வழியினால் வழிபடுவதை சொன்னது எந்த பாட்டுல வருதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்தது ஐவகை வழிபாடு. பாட்டு ஒரு படியுங்க. அந்த இதையும் எடுத்து அனுப்பி விட்டால் உங்களுக்கு இவர் ஷேர் பண்ணுவார். எங்களுக்கு யாரு சுந்தருக்கு அனுப்பினா ஷேர் பண்ணுவேன். நான் அதை சொல்றேன். ஐயா அது ஃபேஸ்புக்லயா இருக்கு? வாரம் வாரம் பாருங்க. அவர் சொன்னதை நான் போட்டு விடுறேன். அப்படியே எடுத்து உங்களுக்கு ஃபேஸ்புக்ல அனுப்பினா சரியா சுந்தருக்கு? ஆமாய்யா, நீங்க ஃபேஸ்புக்ல அனுப்பினாலும் எடுத்து போட்டுடலாம். நீங்க அவங்க அதுல எங்க போட்டுறாங்களோ அதை நான் வாய்ஸ் ஆஃப் சைவம் நீங்க சொன்ன உடனே அதான் போய் தேடிட்டு இருந்தேன். அது கிடைக்கல. அங்க எங்க போட்டாருன்னு தெரியல. பண்ணிட்டு நான் உங்களுக்கு இமெயில தான் அனுப்புறேன். சரிங்க ஐயா, எப்படினாலும் சரி.
அழகாக போட்டிருக்கிறார். நான் ஒவ்வொன்று அனுப்புற ஒரு படமும் அனுப்பி இருந்தவர் அது. ரெண்டு இமெயில்ல அடுத்தடுத்து வருகிறது சுந்தர், ரெண்டையும் ஒருக்கா ஷேர் பண்ணுங்க. ஓகேங்க. அது அருமையா போட்டிருந்தார். கல்லாளின் நீளக் கலந்து தோன்றும் கவின்மறையோர் நால்வர்க்கு நெறிகள் அங்கு சொல்லாகச் சொல்லியவா தோன்றும் தோன்றும் சூழரவும் மான்மறையும் தோன்றும் தோன்றும். இதுல என்ன சொல்ற? கல்லாள நிழலின் கீழ் கலந்து தோன்றும். கல்லாள நிழல், கல்லாலான நிறம் என்று சொல்றது கல்லில வளர்ந்த ஆலமரமாகத்தான் இருக்க வேணும். அதான் கல்லாள நிழல் என்று சொல்லி இருக்கார். ஆலமரத்தின் கீழ் அமர்ந்து சொல்லுகின்றார். கல்லாள நீளக் கலந்து தோன்றும். அப்படியே கெமஃபிளாஜ் பண்ணி இருக்கிறார் சிவபெருமான். ஆலமரத்திலிருந்து விழுதுகள் எல்லாம் கீழே சொட்டு இருக்கும். அப்படியே சிவபெருமான் அதுல இருக்கிறார். சிவபெருமான தலையில இருந்து சடாமுடி இருக்குது பாருங்க. சிவபெருமான் இருக்கிறத அப்படியே ஆலமரத்தோட கலந்து அப்படியே மரம் இருக்கிற மாதிரி அவரும் இருக்கிற மாதிரி இருக்கவர். கல்லால நீளக் கலந்து தோன்றும் கவின்மறையோர். கவினண்டா அழகு, அழகு பொருந்திய வேதங்கள். இப்ப அழகு பொருந்திய மறையோர் இங்க அந்தணர்கள் யாரு? நால்வர்க்கு. சனகர், சனந்தனர், சனாதனர், சரத்குமாரர். நால்வரும் பிரம்மனுடைய மானச புத்திரர்கள். நால்வர்க்கு நெறிகள் என்று சொல்லாகச் சொல்லிய தோன்றும். அவர்களுக்கு நெறிகளை உபதேசித்தார். இப்ப விளங்கோனும் கல்லாலமலத்திலே கீழே இருந்து சிவபெருமான் எங்கே உபதேசித்தார் என்றால் சுத்தமாயா உலகத்திலே உபதேசித்திருக்க முடியாது. அசுத்தமாய உலகத்திலே உபதேசிக்க முடியாது. பரலோகத்திலேயும் இல்லை. இது எங்கட பிரகிருதி மாயா உலகத்துலதான் நடந்திருக்கு. வேணென்றால் சொல்லாக சொல்லுகின்றார். உங்களுக்கு முந்தி சொன்னது ஞாபகம் இருக்கு. 4 வகை வாக்குகள் உண்டு. வைகரி வாக்கு, நாங்கள் வாயால சொல்லி நீங்கள் காதால கேட்கிறது, சொல்லாக வந்து வர்றது வைகரி வாக்கு. பத்திமை வாக்கு என்பது இந்த மனதுல வந்து இந்த தொண்டை வரைக்கும் வந்துட்டுது. ஆனா வெளியில வார்த்தை வரையில. என் மனசுக்குள்ள தெரியும் என்ன சொல்ல போறேன்னு. என் மனசுக்குள்ள எனக்கு தெரியும் வார்த்தைகள் எல்லாம் வந்துட்டு. ஆனா வெளியில வரையில உங்களுக்கு தெரியாது. அது மத்திமை. அடுத்தது பைசந்தி அல்லது பச்சந்தி வாக்கு. ஏதோ தோன்றது, உங்களுக்கு சொல்ல தோன்றது, இன்னும் எனக்கே இன்னும் உருவாகி முடியல வார்த்தைகள் மனதுக்குள்ள அப்படி வந்து கொண்டிருக்கு. இன்னும் தெளிவில்லை. உங்களுக்கு தெரியும் இந்த மெசஞ்சர்ல யாராவது மெசேஜ் அனுப்பினா ஒரு மெசேஜ் வருகுதுண்டா அப்படி டொட் டாட் போட்டு ஆடிக்கொண்டிருக்கும். அப்படி ஏதோ வருகுது, எழுதுறாருன்னு தெரியும், என்னன்னு தெரியாது. அப்படி பச்சந்தி வாக்கு. அடுத்தது பறை வாக்கு. அப்ப பறை வாக்குன்னா அங்க கம்யூனிகேஷனே தேவையில்லை. இந்த சித்தம் ஒன்றே காணும். இறைவனுடைய சித்தம் ஒன்று இருந்ததுண்டா அது அப்படியே அடுத்த ஆளுக்கு அவ்வளவும் வந்துடும். அவ்வளவுதான். இப்ப இந்த பிரகிருதி மாயா உலகத்துல வைகரி வாக்கு, சத்தம் போட்டு பேசி சொல்லால சொல்லி இங்குதான் மொழிகள் எல்லாம் இருக்கு. மற்றது அசுத்தமாயா உலகத்துல வந்து மத்திமை வாக்கு. அங்கெல்லாம் வாய் திறந்து சொல்ல தேவையில்லை. ஸ்ரீகண்ட ருத்திரர் இருக்கிற உலகத்தில் எல்லாம் வாய் திறந்து சொல்ல தேவையில்லை. அசுத்தமாய உலகம். அப்படி அவர் மனதில் நிற்க அடுத்தது போயிடும். அடுத்ததாக மத்திமை வாக்கு, பச்சந்தி வாக்கு. சுத்தமாய உலகம் எல்லாம் பச்சந்தி வாக்கு. எள்ளண்ட முதல் எண்ணெயண்டு வினம் அந்த மாதிரி தொடங்க முதல் இங்க எனக்கு அந்த உங்களுக்கு சொல்றதை சொல்ல தொடங்க முதலே உங்களுக்கு அங்க வந்து சேர்ந்துடும் உங்களோட மைண்டுக்கு என்ன சொல்லுறேன்னு. அடுத்தது பறை வாக்கு. சொல்ல வேண்டிய தேவையே இல்லை, என்னுடைய சித்தத்துல இருந்தா சரி, அவ்வளவுதான். பரலோகத்துல இதிலே சொல்லாக சொல்லியவா என்றபடியினால இது வந்து அசுத்தமாய உலகத்துல இல்லை, சுத்தமாய உலகத்துல இல்லை, பரலோகத்துல இல்லை. இங்க எங்கட பிரகிருதியில தான் நடக்கும் இந்த உபதேசம்.
வெங்கட பிரகிருதியில ஸ்ரீகண்டருத்திரர் வந்து இப்படி 4 பேருக்கு உபதேசித்திருக்கிறார். ஏனென்றால் சொல்லாக சொல்லியவா தோன்று, சொல்லு வாயால சொல்லு வந்து வெளியில வந்திருக்கு. சூழரவும் மான் மறையும் தோன்றும் தோன்றும் அல்லாத காலனே முன் நடத்தல் தோன்றும் ஐவகையால் நிலைபார்பால் அமர்ந்து தோன்றும். இந்த ஐவகையால் நினைவார்பால நாங்க பார்த்தனாங்க, கீழையும் பார்த்தோம், பொருள் எல்லாம் பார்த்தோம், வேற வேற இருந்தது. எங்களுக்கு ஈஸ்வரன் நல்ல அருமையாக அந்த விளக்கத்தை தந்திருக்கிறார். இவர் நீங்க ஷேர் பண்றீங்களோ சுந்தர்? ஆமாய்யா, இந்த போடுறேன். இந்த விளக்கத்தை முதல்ல போடுறேன், அப்புறம் படத்தை போடுறேன். ஆமா, அல்லது படத்தை போட்டுட்டு விளக்கத்தை போடுவோம். சரி. இதுதான் வைதி எங்கட ஐவகையால் நினைவார்ன்றது இதுதான். அதை 2 அழகாக போட்டிருக்கிறார் பாருங்க. ஐவகை வேள்வி பஞ்சஜக்ஞம் என்று படிச்சிருக்கிறோம். பஞ்சஜக்ஞத்தை எங்க பார்க்கிறோம்? திருக்குறள்ல பார்க்கிறோம். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று, இதை கொஞ்சம் மேலே எடுக்க வருது. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஆங்கு ஐம்புலத்து ஓம்பல் தலை. பித்ரு கடன்களை செய்ய வேணும், தெய்வங்களுக்குரிய கடன்களை செய்ய வேணும், விருந்தினர்களை, விருந்தென்பதை அறிவிக்காமல் வந்தவன் அதிதி, அவர்களை வரவேற்று உபசரித்து அதை செய்ய வேணும். சுற்றம் பேண வேணும். ஒக்கல் என்பது சுற்றம். மற்றது தன்னையும் கவனித்துக் கொள்ள வேணும். அதை வள்ளுவர் சொன்னார். இது தமிழ் மறை வள்ளுவர் சொன்ன ஐவகை வேள்வி. அது வேதங்கள்ல சொல்லப்படுற ஐவகை வேள்வி வந்து பித்ரு யாகம், மற்றது பித்ரு ஜக்ஞம், தெய்வ ஜக்ஞம், மற்றது இதுல பிரம்ம யாகம் என்று போட்டிருக்கு. அது என்னது என்று விளங்கையில. எனக்கு நான் அறிய பித்ரு ஜக்ஞம், தெய்வ ஜக்ஞம், மனுஷ ஜக்ஞம், மற்றது ரிஷி ஜக்ஞம். ரிஷி ஜக்ஞம் ஒன்று இருக்கு. அதுல பிரம்ம யாகம் என்று போட்டிருக்குது, ரிஷி ஜக்ஞம் என்று சொல்லுவார்கள். ரிஷி பித்ருக்களுக்குரிய கடமை. பித்ரு கடமை தான் முதலாவது. தெய்வத்தை விட முக்கியமானது பித்ரு. நாங்கள் பிதிர்க்கடன்கள் வீட்டில் செய்யக்க, திவசவதுகள் செய்யக்க அது செய்துதான் வழிபாடு செய்வோம். இப்ப பித்ருகடன், பித்ருகடன் முதல், அடுத்தது தெய்வம், தெய்வ ஜக்ஞம், தேவ ஜக்ஞம் என்று சொல்ற தெய்வ ஜக்ஞம். அடுத்தது ரிஷி ஜக்ஞம். ரிஷி ஜக்ஞம் என்றால் இந்த விதமான நூல்களை அருளை தந்த இந்த ரிஷிகள் ஞானிகளுடைய நூல்களை பேணுதல், படித்தல், பரப்புதல், அதுக்கு உதவுதல். அதுதான் ரிஷி ஜக்ஞம். இல்லாட்டி இது போகாதங்கால. அடுத்தது மனுஷ ஜக்ஞம் என்றது எல்லாத்தையும் போட்டுட்டார். வள்ளுவர் 3ஆ பிரித்தார். தன்னை கவனிப்போனும், சுற்றத்தை கவனிப்போனும், விருந்தோம்பவனும் என்று. இவர் எல்லா மனுஷர்களுக்கும் பொதுவாக மனுஷ ஜக்ஞம் என்று வேதங்கள் சொல்லுது. அதை விட பூத ஜக்ஞம் என்று மற்ற உயிர்களையும் ரட்சிக்க வேணும், அதையும் கருணையோடு பார்த்து கொள்ள வேண்டும். இப்படி ஐவகை ஜக்ஞங்களை சொல்லுது. ஏன் இந்த ஐவகை ஜக்ஞங்கள் இங்கே இருக்குது என்று கேட்டால், இதெல்லாம் இல்லறத்தாருக்கு, துறவரத்துக்கு இல்லை, இல்லறத்தாருக்கு. ஏனென்றால் இல்லறத்தார் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்னதான் நாங்கள் அறம் எல்லாம் படித்தாலும் நடைமுறை வாழ்க்கையில எங்களோட வாழ்க்கையை கொண்டு போய் எத்தனையோ பிழையான காரியங்களை செய்துதான் கொண்டு போறோம். எத்தனையோ பேரை மனிதன் நோக பண்ணி இருப்போம், எத்தனையோ பேரை ஏமாற்றி இருப்போம், எத்தனையோ பேருக்கு பொய் சொல்லி இருப்போம். இப்படி எல்லாம் அது இல் வாழ்க்கையிலே அது தவிர்க்க முடியாம வந்து போகுது. அப்ப இப்படி இல் வாழ்க்கையில நாங்கள் என்ற பொழுது அறியாமை செய்கிற பிள்ளைகள் என்று சொல்றது. அது மட்டுமல்ல, நாங்கள் மரக்கறியை வெட்டுறோம், மற்றது தோட்டம் செய்ய எத்தனையோ இதுகளை கொல்லுறோம், பிறகு அப்படியெல்லாம் நிறைய செய்கிறோம். வீடு கட்டுற என்றால் மிருகங்கள், காடுகள், அதுகளில் இருக்கிற அதுகள் என்ற இடத்தை எடுத்து தான் நாங்கள் வீடு கட்டுறோம். அப்ப அதுகளுக்கு இடம் இல்லாம போகுது. மரத்தை வெட்டினா அப்படி நடக்கும். இதெல்லாம் உயிர் வாழ்வதற்கு மிக அத்தியாவசியமா இருக்குது. இப்ப இதால வர்ற பாவங்கள் இருக்குது. இந்த பாவங்கள் எல்லாவற்றையும் போக்குவதற்கு இல்லறத்தார் செய்ய வேண்டியது இந்த 5 வகையான வேள்வி அல்லது ஜக்ஞம், பஞ்ச ஜக்ஞம் என்று சொல்லுவார். அப்ப நாங்கள் எங்களோட அன்றாட வாழ்க்கையில அறியாமல் செய்கிறதை கற்கிறதுக்கு இவ்வளவும் இருக்கு. ஆனா ஆகமத்தில சைவ வழியில இருக்கிற வேள்விய 5 விதமாக சொல்லுகிறார்கள். ஒன்று கர்ம வேள்வி, மற்றது தவ வேள்வி, மற்றது சிவ வேள்வி, மற்றது தியான வேள்வி, மற்றது ஞான வேள்வி. இப்படி 5ஆக சைவன் சொல்லுது. கொஞ்சம் மேலே எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மேலே கொஞ்சம் என்னன்னு கேட்டால், இந்த தீட்சை அற்ற பொது சைவர்கள், வைதீகர்கள், அவர்கள் எல்லாருக்கும் பொதுவானது இந்த ஐவகை ஞானம்.
ஈண்ட பயன் வந்து நரகம் முதலிய துன்ப நீக்கமும் சொர்க்கம் முதலிய போகங்களும். அவ்வளவுதான், பாவம் போக்குது. ஆனால் இந்தியாவில் இருக்கிற ஆகம வழிப்படி சொல்லப்பட்ட 5 யக்ஞங்கள், கர்ம வேள்வி, தவ வேள்வி, சிவ வேள்வி, தியான வேள்வி, ஞான வேள்வி, இந்த 5 யக்ஞங்களையும் செய்கிறது. இது தீட்சை பெற்றவர்களுக்குரியது. இந்த ஐவக வேலிகளுக்குரிய பயன்கள் வந்து பதமுத்தியும் பரமுத்தி. பதமுத்தி என்ன உங்களுக்கு தெரியும், சாலோகம், இறைவனுக்கு சமீப ஒரே இடத்துல ஒரே லோகத்துல இறைவனோட சிவலோக பேர். சாமீபம் அவருக்கு கிட்ட இருக்கிறது, சாமீபம் அவருக்கு கிட்ட. சாரூபம் அவருடைய உருவம் பெறுவது. சாயுச்சியம் அவரோடு 2.5 கிளத்தில். இந்த 4 வகையான முத்தி பேரும் இந்த ஐவக வேள்வியினால வரும். இந்த 4 வகை முத்தி பேரையும் இன்னொரு அன்பர் இருக்கிறார். எல்லாரும் சின்ன பையன்கள், அவங்க எல்லாம் படிவா என்ன மாதிரி சைவம் சொல்றாங்க பாருங்க. அக்ஷயன் இருக்கிறார், ஒரு சுவிட்சர்லாந்துல இருக்கிறார். சுவிட்சர்லாந்தா சாரி ஜெர்மனியில் இருக்கிறார். அவர் அங்க இருந்து எழுதியிருக்கிறார். அதையும் ஒரு காட்சியா பண்றேன் உங்களுக்கு. அப்ப எங்களுக்கு சொல்லப்பட்ட வேள்வி, கர்ம வேள்வி, தவ வேள்வி, சிவ வேள்வி, தியான வேள்வி, ஞான வேள்வி, இந்த வள்ளுவர் சொன்ன அந்த 5 யக்ஞம் அல்லது வேதம் சொல்ற இந்த பஞ்ச யக்ஞம் அவ்வளவும் கர்ம வேள்வி. கர்ம வேள்வி புரிஞ்சுதா? இது யாருக்காவது விளக்கம் வேணுமா இதை விட? 5 வகை வேள்வி வேதம் சொல்றது, திருக்குறள் சொல்ற 5 வகை ஏதாவது ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. வேதம் பொதுவா எல்லாருக்கும் சொல்லி இருக்கு, திருக்குறள் தமிழ் மக்களுக்கு எங்களுக்கு சொல்லி இருக்கு. 2க்கேம் எல்லாம் அடங்குது. பிறகு அது எல்லாருக்கும் பொது. தீட்சை இல்லாதவர்கள், வைதிகர்கள் எல்லாருக்கும் பொது. சாதாரண பயன் வந்து பாவ நீக்கம், போகம், நரகம் தவிர்த்தல். ஆனா இந்த சைவங்கூழ்ற 5 வகை வேள்விகளும் வந்து எங்களுக்கு முத்திப்பேரை தரக்கூடியது. கர்ம வேள்வி, தவ வேள்வி, சிவ வேள்வி, தியான வேள்வி, ஞான வேள்வி, பதமுத்திகளும் பரமுத்திகளும் வரும். ஒவ்வொன்றையும் என்னென்னக்கா பார்ப்போம். அந்த விளக்கத்தை போடுவோமா சுந்தர்? அடுத்தது அடுத்தது போடுறேன். அருமையா எழுதியிருக்காருயா. எல்லாம் கம்பேர் பண்ணி வேற பண்ணிருக்கிறது ரொம்ப அருமையா இருக்கு. நல்ல அருமை அருமை அருமை. எங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றது, எவ்வளவு விளக்கங்களை தருகின்றவங்க. ஆமாயா, அவர் தந்த விளக்கம் வடிவா கொஞ்சம் பெருசாக்கி போட்டா வாசிக்கக்கூடியது. ஒரே நிமிஷம். இன்னும் ஒன்று இருக்கிறது, அதிலும் தாரம். கொஞ்சம் பெருத்து பார்த்து என்னோட வாசிங்க. நான் இதுல எடுக்கையிலும் கொண்டு பாக்குறேன்னா வாசிங்க. சைவேள்விகள் 5 இவை சிவாகம தொடர்புடையவை. இவையாவன யாகம், தவ யாகம், சிவ யாகம், தியான யாகம் மற்றும் ஞான யாகம் என்னும் 5மா. இப்பஞ்ச யக்ஞங்கள் நமக்கு தரக்கூடிய பயன்கள் பற்றி சிவஞான சித்தியார். ஞான நூல் தனை ஓதுவித்தல், நற்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், நன்றா ஈனமிலா பொருளதனை சிந்தித்தல், 5ம் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூசை, ஊனமிலா கர்மங்கள், தவம், சிவங்கள், தியாகம், ஒன்றுக்கொன்று அரும் இவை ஊட்டுவது போகம் என்னுமாறு கூறுகிறது. அதாவது பிதிர் யாகம், பிரம்ம யாகம், தேவ யாகம், மானுட யாகம், பூத யாகம் முதலானவற்றை மேற்கொள்வது கர்ம வேள்வி. சிவதீட்சை பெற்று சரிய கிரிய யோக நெறிகளில் நின்று நெறிகளுக்கு உரித்தான நியமங்களை செவ்வனே செய்து சிவபரம்சோதியை பூசித்தல் தவ வேள்வி எனப்படும். தீட்சை பெற்றவாறே திருவைந்தெழுத்தான். முதலாவது வந்து பித்ரு யக்ஞம் பிரம்ம என்று சொல்றார், நாங்க ரிஷி என்று சொல்றது. ரிஷி யக்ஞம், தெய்வ யக்ஞம், மனுஷ யக்ஞம், பூத யக்ஞம், அந்த 5 யக்ஞங்கள். அல்லது வள்ளுவர் சொன்ன தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான். இந்த 5 வகை யக்ஞங்களின் கர்ம வேள்வி அது புரிந்தது. அடுத்தது சிவதீட்சை பெற்று சரிய கிரிய யோக நெறிகளில் நின்று அந்நெறிகளுக்கு உரித்தான நியமங்களை செவனே செய்து சிவபரம் சோதியை பூசித்தல் தவ வேள்வி எனப்படும். தீட்சை பெற்று
சரியகிரிய யோகன் நிறையலன் என்றால் சரியகிரிய ஈண்டு தவம் எனப்பெற்றது மே சரியகிரிய யோகங்களாம். ஆறு சிவஞான முனிவர் சொல்றார். அப்ப சிவதீட்சை பெற்று முறைப்படி சிவதீட்சை பெற்று சரியகிரிய யோகத்தில் என்றால் அது தவ வேள்வி. அது இரண்டாவது. தீட்சை பெற்றவாறே திருவைந்தெழுத்தாம் பஞ்சாட்சரத்தை கணித்தல் சிவவேள்வியாம். தீட்சை பெற்று விதி என்ன வஞ்செழுத்து. தீட்சை பெற்றவர்கள் நியாசம் செய்து சந்தியாவந்தனம் செய்து இருந்து அந்த பஞ்சாட்சரத்தை ஜபித்தல் சிவவேள்வி. அச்செவத்தின் வழி சிவபெருமானின் திருமேனிகளை தியானித்தல் தியான வேள்வி எனப்படும். மெடிடேட்டிங் ஆன் சிவா, அது தியான வேள்வி. அப்ப பாத்தீங்களா, கர்ம வேள்வி வந்துட்டது. அடுத்தது தவ வேள்வி வந்துட்டு. தவம் என்றா வேற ஒன்றும் இல்லை, சரியகிரிய யோகம். தீட்சை விட்டு சரியகிரிய யோகங்களை அனுஷ்டித்தல் தவ வேள்வி. மற்றது தீட்சை பெற்றபடி அந்த பஞ்சாட்சரத்தை ஓதுதல் சிவ வேள்வி. பஞ்சாட்சரத்தை ஓதும்படி சிவபெருமானுடைய திருமேனிய சிவபெருமான தியானித்தல் வந்து தியான வேள்வி. 4 வேள்வி வந்துட்டது. பதியாகிய சிவபெரம்பொருளின் இயல்புகளையும் பசு பாசங்களின் இயல்புகளையும் உணர்த்தும் ஞான சாத்திரங்களை ஓதல், நல்லாசிரியரிடம் இருந்து அவற்றின் பொருளை கேட்டு தெளிதல், அவற்றை பற்றி சிந்தித்தல் என்பன ஞான வேள்வியா. இதுதான் ஞான வேள்வி. ஞான நூல்தனை மேல பாட்டை பாருங்க, பாட்டுக்கு போங்க, மேலே இருக்கா காட்டு. ஞான நூல்தனை ஓதல். இப்படி ஓதுறது, படிக்கிறது. நாங்க படிக்கிறது எங்கட பாட்டுல ஓதுவித்தல். கொஞ்சம் கிட்ட எடுங்க, அதான் பாட்டை நடுவில் எடுக்க வேண்டும். கொஞ்சம் சின்னனா இருக்கு. ஞான நூல்தனை ஓதல். ஓதல் என்ற நாங்களா படிக்கிறது. ஓதுவித்தல் இன்னொரு ஆக்களை கொண்டு இப்படி ஓத வைக்கிறது. நற்பொருளை கேட்பித்தல், இன்னொரு இடத்துல அரேஞ்ச் பண்ணி பொருளை இடத்தை வசதியை செய்து ஆட்களுக்கு சொல்லி இப்படி நடக்குதான்னு சொல்லி அவர்களை கேட்க வைக்கிறது. தான் கேட்டல், இப்படி இருந்து என்னவ சொல்லுத கேட்கிறது. நன்றாய் ஈனமிலா பொருளதனை சிந்தித்தல், அந்த குற்றமில்லாத இந்த விடயங்களை கடவுளை பற்றி, இறைவனை பற்றி, உயிரை பற்றி, பசுவை பற்றி, பாசத்தை பற்றி, இதுகளை பற்றி எல்லாம் கேட்டு அறிந்து சிந்தித்தல். இவை 5ம் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூசை. அது விளங்கிச்சுதா? ஞான பூசை. அப்ப நாங்க செய்யறது இதெல்லாம் ஞான பூசை. அடுத்தது பாருங்க, என்ன சொல்றார்? ஊனமிலா கண்மங்கள் தபம் செவங்கள் தியானம் ஒன்றுக்கு ஒன்று அருமண்டு வந்திருக்கு. உயரும் மண்டு வந்திருக்கணும். அது உயரும் மண்டுதான் நினைக்கிறேன். ஒன்றுக்கு ஒன்று உயரும் மண்டு வந்திருக்கு. உயரும், அதாவது கர்மங்கள். கர்மயோகம். கர்மயோகம் என்றது என்ன? என்ன கர்மயோகம் என்றது நாங்க படிச்சது இப்ப? கர்மயாகம் என்றது சொன்னாங்க. கர்ம வள்ளி. நீங்க விட்டுட்டீங்க. எல்லாரும் படிவா பாருங்க. இந்த கர்ம யோகம், கர்ம யாகம் அல்லது கர்ம வேள்வி என்று சொன்னது அந்த 5 மகா யஜ்ஞங்களை, இல்லறத்தார் அத்தியாவசியம் செய்ய வேண்டிய 5 விஷயங்களை அதில் இறுமையா பிடிச்சு கொள்ளணும். இதுல இருக்கிறார்கள் எல்லாருக்கும் எல்லாரும் இருக்கக்கூடிய கடமைகள் இருக்குது. பித்ரு கடன் எல்லாருக்கும் உண்டு, தெய்வ கடன் எல்லாருக்கும் உண்டு. தென்னை பார்த்து கொள்ள வேணும், விருந்தினரை பார்த்து கொள்ளணும், சுற்றத்தை பார்த்து கொள்ளணும், எல்லாருக்கும் உண்டு. மற்ற அதெல்லாம் மனுஷ யஜ்ஞம் என்று போட்டார்கள். அடுத்தது இவ்வகையான நூல்களை படிப்பிக்க உதவ வேணும் என்று போட்டிருக்கு. அது அங்கால அதில். மற்றது இதுல அது ரிஷி யஜ்ஞம் என்று வரும், அதுக்கு சப்போர்ட் பண்றது. மற்றது அடுத்தது இங்கால பூத யஜ்ஞம் என்று இருக்கு, மற்ற உயிர்களுக்கு செய்கிறது. அல்லது வள்ளுவர் சொன்னபடியும் சிந்திக்கலாம். நாங்க தென்புலத்த தெய்வம் விருந்து ஒக்கல் தான். அந்த 5ம் அடிப்படை. அதுதான் கர்ம வேள்வி, கண்மங்கள். தவம் என்றது என்ன? அடுத்தது பாருங்க, அந்த வரியில குணமிலா கண்மங்களுக்கு பிறகு அடுத்தது தவம் என்று வருது. தவம் என்றது என்ன? தீட்சை பெற்று சரியகிரிய யோகத்தை அனுஷ்டித்தல், அதன்படி நடக்கிறது தவம். சிவம் என்றது என்ன? மந்திர ஜபம். பஞ்சாட்சரத்தை ஜபிக்கிறது. மந்திரமாக எடுத்து தீட்சை விட்டு குருபமாக பெற்று ஜபித்தல் ஜபம். அடுத்தது தியானம் என்றது என்ன? தியானித்தல். இதை செய்து கொண்டு தியான வேள்வி. ஒன்றுக்கொன்று உயரும். இது ஒன்றை விட கூட.
கர்மத்தை விட தவவேள்வி கூடு உயர்த்தியானது உசக்தி. அதை விட சிவம் உசக்தி. அதை விட தியானம் உசக்தி. இவை ஊட்டுவது போகம். இவை தருவது போகம்தான் தரும். இது பிரம்மயாகம் பஞ்சமகா யஜ்ஞங்களாகிய கண்மயாது தரிப்பது சுவர்க்க போகங்களை தரும், பாவங்களை பொசுக்கும், நரகத்தை தவிர்க்கும். மற்ற மூன்றும் இது தபம் சிவம் தியானம் மூன்றுமே எங்களுக்கு சரியை கிரிய யோகத்தின்படி சாலோக சாமீப சாரூப முத்திகளை தரும். ஆனால் சாயுச்சியமாகிய முத்தி, சிவனோடு ரெண்டரை கலக்கிற முத்தி, அதான் இவை எல்லாத்தையும் போகம் என்று சொல்லி போட்டு ஒரு முத்தி பதமுத்தியையும் போகம் என்றார். ஏனென்றால் சாரூபத்துல கூட ஒரு அதிகாரம் கொடுத்துதான் சிவன் தருவார். சில அதிகாரங்களை கொடுத்து, எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு அதிகாரங்கள் கொடுத்து வச்சிருக்கிறார் என்று சில தெய்வங்களை, அப்படித்தான் தர்றது. அதுகளும் போகம். ஆனால் இறைவன் அடைவிக்கும் எழில் ஞான பூசை, அதைத்தான் சொன்னார். அந்த இறைவனுடைய திருவடிகளை சேருகின்ற அந்த சாயுச்சிய முத்தியை தருகிற ஞான பூசை தான் இந்த ஞான வேள்வி. அது விளங்கிச்சுதா? புரிஞ்சுதா? அது சொல்லுறோம் போல இருக்கு. 5 வகை வழிபாடு என்பதை என்னென்று சொல்றோம். சாதாரண மக்களுக்கு 5 வகை வழிபாடு உண்டு, சைவர்களுக்கு 5 வகை வழிபாடு இன்னொன்று. சாதாரண மக்கள் செய்கிற அந்த 5 வகை வழிபாடும் சைவர்களுக்கு 5இல் உண்டாகிய கர்ம வேள்வியில வந்துடும். அதை விட எங்களுக்கு தவ வேள்வி என்று இருக்குது, தீட்சை பெற்று சரியகிரிய யோகத்தின்படி நடத்த. பிறகு சிவ வேள்வி என்று இருக்கு, பஞ்சாட்சரத்தை ஓதுதல். தியான வேள்வி என்று இருக்கு, சிவபெருமான தியானித்தல். அதை விட ஞான வேள்வி என்று இருக்கு, அது ஞான நூல்தனை ஓதல், ஓதுவித்தல், நட்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், நன்றாய் ஈனமிலா பொருளதனை சிந்தித்தல். 5 இப்படியாக அழகாக பிரிச்சு போட்டிருக்கு. அப்ப அந்த பாட்டு எங்களுக்கு அதுல சொல்லப்பட்ட பாட்டு ஐவகையால் அறிகிறது என்றது. இந்த ஐவகையான வேள்விகளினாலே இறைவனை வழிபடுபவர்கள். எங்களுக்கு ஈஸ்வரன் தான் எடுத்து தந்திருக்கிறார். எல்லாம் வயசின்படி வாரதில்லை ஞானம். இப்படிப்பட்ட பையன்கள் எடுத்து சொல்லைக்குள்ள அதுல காலையில் இருந்து கேட்க நாங்கள் கொடுத்து வச்சிருக்க வேணும், எங்களோட இருக்க அவங்க கொடுத்து வச்சிருக்க வேணும். இன்னொன்று அனுப்பி இருக்கிற இந்த 4 வகை முத்திகளை பற்றி இன்னொருத்தர் அக்ஷய் கோகுல்ராம் என்று அவர் எழுதியிருக்கிறார். அது ஒரு பகிர்ந்து விடுங்க சுந்தர். இதை எடுத்துட்டு அதை பகிரலாம். நால்வகை முத்திகளை பற்றி சொல்லி இருக்கிறேன். 4 வகை முத்திகள்லையும் தேவாரங்கள்ல எங்கெங்க சுட்டி காட்டப்படுறதை கண்டு அந்த பையன் வடிவா சொல்லி இருக்கிறாங்க. பாருங்க, சைவ சமயம் அது ஒரு வாசிங்க யாராவது. வாசிங்க சைவ சமயம் முத்தியை 4ஆக பகுக்கிறது. அவையாவன சாலோகம், சாமீபம், சூபம், சாயுச்சியம் என்பனவா. திருமந்திரத்தில் உள்ள அந்தாந்தரத்தில் இந்த 4 வகை முக்திகள் பற்றி ஏராளமான குறிப்புகள் உள்ளன. ஏனைய திருமுறைகளிலும் இந்நால் வகை முக்திகள் பற்றிய குறிப்புகள் உண்டா என்றால் உண்டு. சாலோகம் ஆன்ம சிவபெருமானின் ஸ்தானமாகிய சிவலோகத்தில் இருத்தல். செல்வன சேவடிய சென்று அணுகி சிவலோகம் சேர்வாரே. இது ஒரு பாடல். செல்வன சேவடி சென்றணுகி சிவலோகம் சேர்வாரே. இது சிவலோகத்தை சேர்ற சாமீப முத்தியை சொல்லுது. அடுத்தது செல்ல நல்ல சிவலோக நெறி வகுத்து காட்டுவானை. செல்ல நல்ல சிவலோக நெறி வகுத்து காட்டுவானை. இதுவும் சாலோகத்தை தான் சொல்லுது. சிவலோகத்து இருப்பது திண்ணம் அன்றே. சிவலோகத்துக்கு இருப்பது திண்ணம் அன்றே. 7ஆம் திருமுறை அதுல சுந்தரருடைய. அப்ப சிவலோகமுத்தியை பற்றி சொல்லுது. சுந்தரருடைய திரளுடைய செய்கை செய்து சிவலோகம் அதனை எய்தி பிறல் அரும் இளமை பெற்று பேரின்பம் உற்றார் அன்றே.
பெரிய புராணம். திரளுடை இது திருநீலகண்ட நாயனாருடைய புராணத்துல இருக்குது, பெரிய புராணத்துல சரிதத்துல. திரளுடை செய்து சிவலோகம் அதனை எய்தி பிறலரும் இளம பெற்று பேரின்பம் முற்றாரன்றே என்று வருகிறது. இது சாமி சிவலோக முத்தி, அதாவது சாலோக முத்தி. அடுத்த முத்தியை பாருங்க என்னண்டு. சாமீபம் ஆன்மா சிவபெருமானுக்கு அருகே இருத்தல். சமீபத்துல இருத்தல் சாமீபம். சாமீபம். மன்னு சோதி ஈசனோடே மன்னி இருப்பாரே முதலாம் திருமுறை. மன்னி இருப்பாருன்னா பக்கத்துல மண்ணு சோதி ஈசனோடே மன்னி இருப்பாரு என்று இருக்குது. அடுத்தது பெரிய புராணத்துல இருக்கிறது ஒன்று இருக்குது பாருங்க, காரைக்கால் அம்மையார் தெரியும். மடுத்த புனல் வேணினார் அம்மை என மதுரமொழி கொடுத்து அருளை பெற்றாரை குளவிய தாண்டவத்தில் அவர் எடுத்து அருளும் சேவடி கீழ் என்றும் இருக்கின்றாரை அடுத்த பெரும் சீர் பரவலா அளவாயினது அம்மா. இது சிவபெருமானோடு கிட்ட இருக்கிறது. ஆனா சேவடி கீழ் என்று வந்தது அங்க வருது பாப்போம் அங்கால. அடுத்தது சாரூபம். ஆன்மா சிவபெருமானின் தடத்த நிலை லட்சணங்களில் சிலவற்றை பெற்றிருத்தல். பரமனது உருவமாகுவரே ஒன்பதாம் திருமுறையில வருது. பரமனது உருவமாகுவரே அவருடைய உருவத்தை பெற்றிருத்தல். இறையாய் முக்கண்ணும் கருத்தீரில் செல்வத்தொடும் உறைவார் சிவபெருமாற்கு உறைவாய உலகினிலே. இது திருத்தொண்டை திருவந்தால் சொல்லார். என்ன வடிவா சிவபெருமானுக்கு உறைவாய சிவபெருமான் இருக்கின்ற உலகத்திலே எப்படி இருப்பார் என்று கேட்டால் இறையாக வந்திருப்பார், தெய்வமாக வந்து முக்கண்ணும் வெண்டோளும் தரித்து என்றால் சிவபெருமானுடைய உருவத்தை பெற்று முக்கண்ணும் பெண்தோளும் பெற்று தரித்து ஈரில் செல்வத்தோடும் முடிவில்லாத செல்வத்தோடும் உறைவார் சிவபெருமானுக்கு உறவாய உலகினிலே என்று 16ஆம் திருமுறையில இருக்குது. அடுத்தது சாயுச்சிய முத்தியை பற்றி சொல்றார். சற்றொன்று வருதா? சாயுச்சியம் ஆன்மா சிவபெருமானுடன் இரண்டர கலந்திருக்கும் அத்வைத நிலை. ஆன்மா சிவபெருமானுடன் இரண்டர கலந்திருக்கும் அத்வைத நிலை. இதையே இந்நிலையே பரமுக்தி என்றும் அடிசேர் முக்தி என்றும் சிவபதம் என்றும் சிவகதி என்றும் வழங்கப்படும். கேதத்தினை இல்லார் சிவகதியை பெறுவாரே முதலாம் திருமணி. ஆதியல் பங்கன் மலரடி சேரவும் வல்லரி மூன்றாம் திருமுறை. பரகதி திண்ணம் நன்னுவர் தாமே 7ஆம் திருமுறை. செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே திருவாசகம் பிடித்த பத்து. இதெல்லாம் அது போதும். இதெல்லாம் வந்து அந்த இனி போதும் சுந்தர் எடுத்துவிடுங்க. இதெல்லாம் வந்து அந்த முத்தி நிலைகளை பற்றி சொன்னது. இதெல்லாம் நெண்டி நாங்க படிச்சதுன்ற மேலதிக விளக்கம். அதுல மற்றது அதுல அங்க இன்னொன்று பார்த்து நாங்க அவ்வுடன் உபுமவும் மனம் புத்தி அகங்காரங்கள் செவ்விய விந்துநாதம் சித்தமோடு உள்ளமாகும் என்றது இருக்குது. அதுலயும் ஒரு விளக்கம் இருக்குது. நாங்கள் அதுக்கு போவோம், இந்த திருப்பி போய் அதை பார்த்து கொண்டு போவோம். நூற்றி 90 பாட்டுக்கு மேல நாங்க போயிட்டோம் சிவஞான சித்தியார்ல. இந்த ஆ உ ம பிந்தே நாதம் அதை கண்ட்ரோல் பண்றதுல அந்த ஆர்டர் வந்து நாங்க அதுல கொஞ்சம் மாறி பார்க்க வேண்டும். அதான் நாங்க உடன் ஒப்பும் அவ்வும் எத்தனையாவது பாட்டு அது ஞாபகம் இருக்குதா? என்ன பாட்டு டாக்டர்?
அவ்வுடன் உப்பும் மனம் புத்தி அகங்காரங்கள் என்ற பாட்டல். அந்த பாட திருப்பி ஒருக்கா பார்த்துட்டு போவோம். அதுல இருந்த பின்னுக்கு அந்த கமெண்ட்ரியில அது சரியா வந்திருக்கு. மேல அது அக்டோபர் 9 2016 வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லி தந்திருக்கிறீங்க டாக்டர். இது இது அக்டோபர் 9 2016 வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லி தந்திருக்கிறீங்க. அதுல தான் நாங்கள் கொஞ்சம் வடிவா பார்த்துட்டு இதுதான் உண்மை. இதுல பாத்தீங்கன்னா இந்த பாட்டை பாத்தீங்கன்னா மன்னும் மகாரம் மனம் செலுத்தும். மா என்பதுதான் மனத்தை செலுத்துறது. ஐயா ஷேர் பண்ணல. Awesome. மன்னும் மகாரம் மனம் செலுத்தும். கேக்குதல்ல? தெரியுதல்ல? ஓமோம் தெரியுது. மா என்பது மனத்தை தான் அல்ல. அவ்வுடன் அவ்வும் மனம் புத்தி அகங்காரங்கள் ரிவர்ஸ் ஆர்டர்ல வர வேண்டும். மன்னும் மகாரம் மனம் செலுத்தும். புத்தியினை உண்ணும் உகாரம் உபகரிக்கும். முன்னாகம் ஆங்காரம் தன்னை அகாரம் செலுத்திடும். அப்ப நாங்க ஞாபகம் வச்சிருக்கிறோம், அகங்காரம் ஈகோவை அகாரம் செலுத்தும். என்பது ஈகோவை கண்ட்ரோல் பண்ணி மேனிபுலேட் பண்ணும். ஊ என்பது இன்டெலெக்ட் புத்தியை. புத்தியில ஊ என்று வருகுதானே, புத்தியிலே ஊ என்பது உகாரம் வருகுது. அப்படி உத்தி அந்த புத்தியில அதை உகாரம் செலுத்தும். மா என்பது மனத்தை செலுத்தும். முன்னாக ஆங்காரம் தன்னை அகாரம் செலுத்தியிடும். நீங்காத சித்தம் பிந்து நேர். சித்தத்தை பிந்து செலுத்தும். அந்த ஆர்டர் மாறி வர வேண்டும். நாங்கள் மாறி சொல்லிட்டோம். இதுலேயும் அப்படித்தான் இருக்கு. இது பாருங்க, அகார உகாரம் அகங்காரம் புத்தி. அது அவ்வளவு அழிவா வருது. அகாரம் அகங்காரத்தையும் உகாரம் புத்தியையும். மகாரம் மனம். மகாரம் மனத்தையும். சித்தம் பிந்து. சித்தம் பிந்துவையும். பிந்து சித்தத்தையும். பகாது இவற்றை செலுத்தி பக்குவப்படுத்துவது அது. நாதம் உளம்படிவாம். நாதம் உளத்தை செத்தப்படுத்துவது. உளம் என்பது நாங்க உயிர் என்று பார்க்கிறாங்க. உயிர் மட்டுமன்று இல்லையா, அதை சொல்லுகிறார்கள். உளம் என்றது அதுக்கு உள்ளாக இருக்கிறார். இதுக்கு உள்ளாக இருக்கிற சித்தத்துக்கு அங்கால இருக்கிற அங்கால இருக்கிற அந்த காலன் நியதி கலவித்தை அராகம் என்ற தத்துவங்களையும் சுத்தவித்தை சாதாக்கிய மகேஸ்வரமாகிய அந்த தத்துவங்களையும் கூட செலுத்துவது அதுதான். உளம் என்பது அதைத்தான். புருடன் எல்லாத்தையும் செலுத்தி அதை செலுத்துறது. உளம் என்பது எல்லாத்தையும் சேர்த்து செலுத்துவது என்று சொல்லுகிறது. நானில் பிரணவமாம் போதங் கடல் திரையே போன்று. இதுல சரியா சொல்லி இருக்கிறார். ஏ என்பது அகங்காரம், அனிமேட்ஸ். பிரணவகலையில ஆ என்பது அகங்காரத்தை செலுத்துது. ஊ என்பது புத்தியை செலுத்துது, இன்டெலெக்ட். மா என்பது மகாரம், மனத்தை செலுத்துது. பிந்து அந்த சித்தத்தை செலுத்துது, கான்சியஸ். நாதம் உளம், அது உயிர் மட்டுமல்ல, புருடன் பஞ்சகஞ்சக சட்டையுடன் கூடிய புருஷன். காலநியதி கலவித்தேராகம் புருடன் எல்லாத்தையும் சேர்த்து அது செலுத்துது. தான் உளம் என்பது கருது. இப்ப நாங்கள் சொல்லும் பொழுது அதை மற்ற மாதிரி சொல்லி இருக்கிறோம். இந்த பாட்டை பார்க்க இனி விளங்கும் உங்களுக்கு.
உங்களுக்கும் ஒரு வீட்டெல்லாம் இருக்கு, கிணறு பேருக்கு மறந்து போயிட்டு தானே. இனி பாருங்க இந்த பாட்டை சொல்லுங்கள் திருப்பி. அவ்வுடன் உவ்வும் அவ்வம் மனம் புத்தி அகங்காரங்கள் செவ்விய விந்து நாதம் சித்தமோடு உள்ளமாகும் ஒவ்வெனும் எழுத்தாம் ஐந்தும் உணர்வு உதித்து ஒடுங்குமாறும் பவ்வமும் திரையும் போலும் பார்க்கில் பண்பும் தோன்றும். அவ்வுடன் உவ்வும் அவ்வும் ஆ ஊ மா பிரணவத்துல அந்த மூன்றும் மனம் புத்தி அகங்காரங்களை செலுத்தது. ஓடர மாறி பார்க்கணும் நாங்க. வந்து செலுத்துவது அகங்காரத்தை, ஊ வந்து செலுத்துவது புத்தியை, மா வந்து செலுத்துறது மனத்தை. அந்த ஓர்டரை நாங்க மாறி சொல்லிட்டோம். கீழே இன்டர்பிரிட்டேஷன்ல சரியா தான் எழுதி இருக்குது. நான் மேலோட்டமா பார்த்தேக்க அதே ஓர்டர்ல எடுத்துட்டோம், அதே ஓர்டர்ல வராது. ஆ என்பது அகங்காரத்தை செலுத்துது. ஓ அதுல இருக்கிற அகாரம் வந்து நம்முடைய அகங்காரத்தை மெனிப்புலேட் பண்ண, உகாரம் எங்கட புத்தியை மெனிப்புலேட் பண்ணும். இந்த புத்தி தானே சொல்லு கேட்கிறீங்க. எவ்வளவு படிச்சாலும் புத்தி வரிசையில செய்யாத. மற்றது மா என்பது வந்து மனம், அது செய்யற கூத்து. அப்ப அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு அது அதுக்கு அங்கால அந்த ஆள் மனது சித்தம் எங்களுக்கு தெரியாதெல்லாம் அதுக்குள்ள புதஞ்சு கிடக்கு. போன பிறப்பு விஷயங்கள், பழைய பிறப்பு வாசனைகள் எல்லாம் இருக்கு. இப்ப அதெல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்றதுதான் இந்த பிந்து புள்ளி. அடுத்தது நாதம் வந்து அதுக்கு அங்கால இருக்கிற காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இந்த ஐந்தோடையும் சேர்ந்திருக்கிற அந்த ஆன்மா எங்களுக்கு அதுக்கோட சேர்ந்திருக்கிற காரண மாயை, எங்களுக்கு கண்டு வந்திருக்கிற மாயை பொருள் மூலப்பொருள் இருக்குத்தான். அதுகளை எல்லாம் மேனிப்புலேட் பண்ணும். உதாரணமாக எங்களுக்கு ஒரு என்ன வர வேணும் என்று வெப்பம், ஒரு விஷ நோய் ஒன்று வர வேணும் என்று இருக்கண்டு வையுங்கோ. ஒரு விஷ நோய் கொரோனா மாதிரி இருக்கண்டா, அந்த கொரோனா கிருமி அதுல இருக்கிற விஷம் அதெல்லாம் எங்கட மாயையில் இருக்கத்தானே வேணுங்க அளந்தபடி. இப்ப நீங்கள் இதை ஓதி கொண்டு வந்தால் அதை மேனிப்புலேட் பண்ணி அதை இல்லாம பண்ணும், அல்ல வழி இழக்க பண்ணும். புரிஞ்சுதா? இப்ப அதே மாதிரி எங்களுக்கு ஒன்று இல்லையென்றே வைப்போம். இந்த பிறவியில இல்ல, கிடையாது, விதி இல்லை, அந்த மாயையில அதை அலோகேட் பண்ணல, அதை கூட அதை அங்கே இருந்து மேனிப்புலேட் பண்ணி அதை எடுத்துடும். அதான ஓம்கார ஜபத்தினுடைய பலன். இப்ப விளங்குதா என்ன செய்ய வேண்டது? அவ்வுடன் உவ்வும் அவ்வும் மனம் புத்தி அகங்காரங்கள் செவ்விய விந்து நாதம் சித்தமோடு உள்ளமாகும். இதெல்லாம் இந்த மேனிப்புலேஷன் எல்லாம் நடக்கிறது. எங்கட பிரேயர்ஸ், எங்கட மந்திரங்கள், எங்கட வழிபாடு, இதுகளால இந்த மேனிப்புலேஷன் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. நாங்கள் வாழ்க்கையில நாங்க பார்க்கிறோம், கும்பிட்டோன்னு எங்களுக்கு கிடைக்கிறோம்னு சொல்றோம் இல்லை சிலது, வேண்டினதோட அதெல்லாம் இப்படித்தான். அதில் ஒன்றுதான் இந்த ஓம்காரம் என்ற மந்திரத்தினோடு கூடாக செய்யப்படுகிற மேனிப்புலேஷன். இது எங்கட ஜபத்துல வந்துடும், ஜப வேள்வியில வந்துடும். என்ன ஜப வேள்வியில வந்துடும் இது. இனிமேல் நாங்கள் ஓம்காரம் சொல்லியக்குள்ள வேலை முச்சாழமா வடிவாக சொல்லலாம். வேற யாருக்காவது கேள்வி இருந்தா கேளுங்க. மீட்டல் இன்னைக்கு பார்த்திருக்கிறேன். டாக்டர் நான் தர்மா நினைக்கிறேன் இந்த கடைசியா சொன்னீங்க இந்த நாதம் வந்து என்ன செய்யும்னு சொன்னீங்க. நாதம் வந்து உயிரை செலுத்தும் என்று பார்த்தனாங்க. உளம் என்பது உள்ளம். உளம் என்பது என்னென்று கேட்டால் ஏற்கனவே உளம் வந்துட்டு தானே. அங்கே உள்ளம் என்பது மனம் புத்தி சித்தம் அங்காரத்தோட சேர்த்து உள்ளம் என்று சொல்றது. அந்த உள்ளம் வந்துட்டது. அப்ப இங்க உள்ளம் என்றது என்னென்று கேட்டால் அதுக்கும் உள்ளுக்கு இருக்கிறது. அதுக்கும் உள்ளுக்கு என்ன இருக்குன்னு கேட்டால் உயிர் இருக்குது. உயிர் தனியா இல்லை. உயிர் ஒரு 5 சட்டை போட்டிருக்கு உள்ளுக்கு. வெளியிலே ஒரு 5 சட்டை, உள்ளுக்கு அடுத்த சட்டை. அது சொல்றது பஞ்ச கஞ்சுக சட்டை. இந்த உயிர்ல அப்ப காலம் என்ற தத்துவம் இருக்கு. கர்மா வந்துட்டு இல்லையா? கர்மா வந்துட்டுது. இந்த கர்மா எப்ப செயற்படுகின்ற காலம் இருக்குல்ல,
ம் அது அங்கதான் இருக்குது. எனக்கு ஒரு கர்மா இருக்குது, ஒரு கேன்சர் வர வேணும் கொண்டு கிடக்குதுன்னு அர்த்தம். ம்ஹும். இன்னும் வரையிலத்தானே அது வர வேண்டிய காலம் ஒன்று இருக்குது. அந்த ம்ஹும். காலம் அங்க இருக்குது. அடுத்தது என்ன இருக்குது? நியதி. நியதி என்றா அது வர்ற நேரத்துல எந்த சூழலில நான் இருக்கிறேன். ம்ஹும். என்னை சுத்தி ஆஸ்பத்திரி இருக்கிறோம், நான் இருக்கிற நாட்டுல அதுக்குரிய மருந்து இருக்குதோ, மருந்து வசதி ஃப்ரீயா இருக்குதோ, அல்லது காசு கட்டோடுமோ, அந்த எனக்கு இன்சூரன்ஸ் இருக்குதோ, அது ம்ஹும். அதற்குரிய ஆட்கள் இருக்கணுமோ கண்டது இருக்கு. ம்ஹும். இப்ப ஒரு கொஞ்சம் விஷயம் சொன்னோம்னா, ஒரு விஷயம் நான் சொல்லி இருக்கிறேன். ஆன்டிபயோட்டி கண்டுபிடிக்க முந்தையத்தான் ஜவஹர்லால் இந்திரா காந்தியின் அம்மாவுக்கு காச நோய் இருந்தது, கசம். ம்ஹும். அந்த நாளில் அதுக்கு மருந்து இல்லை, அவ இறந்துட்டான். அப்ப இன்னொரு 10 வரையும் 15 வரையும் இருந்திருந்தாண்டா அவ ஸ்டெட்டோமைசின் கண்டுபிடிச்ச சங்கால அந்த மருந்து எடுத்து தப்பி இருப்பான். ம். அப்ப அந்த எங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை, அந்த நேரத்துல மருந்து இருக்குதா, வைத்திய வசதி இருக்குதா, அதெல்லாம் பைண்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸ், பாக்குறதுக்கு ஆள் இருக்குதா, அதெல்லாம் அதுக்குள்ள வர பைண்டிங் நியதி, ஆளின் நியதி. அடுத்தது கலை வித்தை ராகம். அதெல்லாம் இருந்தாலும் நான் போய் மருந்து எடுக்க வேண்டுமே, ஆக்ஷன் எடுக்க வேண்டும். என்ன ம். கனடால தான் இருக்கிறோம், மெடிக்கல் ஃப்ரீ. எத்தனை பேர் மருந்து செக் பண்ணாம இருக்கிறது எல்லாம் இருக்குத்தான். என்ன மாதிரியான வைங்களேன் டாக்டர். அந்த புத்தியை செலுத்துறதுக்கு தான் இந்த ஓம்கார ஜபமா. அப்ப அது வந்து கலை. வித்தை என்பது அது சம்பந்தமான அறிவு, விளக்கம். படிச்சா போல விளக்கம் வராது. அஞ்சலனை கல்வி கேள்வி என்றது வேற, அறிவுடைமை என்றது வேற. வள்ளுவர் அதை வச்சிருக்கிறார் அங்க அதிகாரத்துல. இப்ப அறிவு என்றது வேற. அப்ப சொல்லுவேன், நுண்ணிய நூல்வன கற்பினும் மற்றுந்தன் உண்மை அறிவே மிக வேண்டுவார் வள்ளுவர். அந்த ஆன்ம அறிவு என்றது அது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வராது. அப்ப அது அறிவு. மற்றது அடுத்தது வந்து அதுக்குரிய மோட்டிவேஷன் வேணும். என்ன இல்லையா? அந்த மோட்டிவேஷன் வேணும். இலங்கையில இருந்து வந்ததுக்கு இன்னும் ஒழுங்காக எக்ஸசைஸ் செய்ய தொடங்கல. வந்து சேரேக பிள்ளைகள் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க எல்லா வேலையும் செய்யறாங்க, ஃபார்ம் வேலையை செய்யறாங்க, வீட்டு வேலையை செய்யறாங்க, ஷாப்பிங்கை செய்யறாங்க. அப்ப நான் நடக்கிறது எடுக்கிறது எல்லாம் நின்றுட்டு கொஞ்ச நாள் இப்படி 2 மாதம் இருக்க குந்தி இருந்ததுன்னு மாதிரி அந்த முதுகுக்க பிடிக்குது, அங்க இது என்னதான் யோகா அதுகள் செய்யாலும் வேலை அதுகளையும் செய்யத்தானே வேணும். அப்ப இன்றைக்கு வெளிக்கிட்டாச்சு. இல்ல நானே என்னுடைய ஃபார்மில் வேலை பார்க்கணும் வெளிக்கிட்டு இங்கால எங்கட வெய்யகம் அந்த புதுக்கயிறுக்கு வந்து இன்றைக்குதான் அந்த ஆறு கடந்து காட்டுக்கு போய் நடந்து பார்த்த அருமையா இருக்குது. இந்த கோயிலில் பெரிய கஷேத்திரமே வைக்கலாம். அந்த காட்டுக்குள்ள அதுக்குள்ள நடைபாதை, இறங்குற மரப்படிகள் எல்லாமே கிடக்குது அதுக்குள்ள. அதுகளை நடந்து பார்த்து, அப்ப மோட்டிவேஷன் வேணும், இச்சை மோட்டிவேஷன் வேணும், ஆக்ஷன் வேணும், அறிவு வேணும். 3 இருந்தால் ஒரு காரியம் நடக்கும். அந்த 3ஓட கால நியதி 5ம் சேர்த்தால் அந்த 5ஓடையும் சேர்ந்திருக்கிற ஆன்மாவை புருஷன் என்று சொல்லுவார்கள். ஆன்மா வந்து செயற்படு நிலையிலே இருக்குது, ஃபங்க்ஷனல் ஸ்டேட், சோல் இன் த ஃபங்க்ஷனல் ஸ்டேட், அதான் புருஷன். இப்ப விளங்கிச்சா உள்ளமண்டது? ராகம் வந்து இச்சை என்று சொல்றீங்களே. ராகம் என்பது எங்கட இச்சை, எங்கட இச்சா சக்தியைத்தான் தொழிற்படுற. ராகம் என்ற தத்துவத்தை வச்சான் இச்சா சக்தி தொழிற்படுகிறது. கலை என்கிற தத்துவத்தை வச்சுத்தான் எங்களுடைய ஆன்மாவுடைய கிரியா சக்தி தொழிற்படுகிறது. அந்த வித்தை என்கிற தத்துவத்தை வச்சுத்தான் அந்த எங்கட ஞானாசக்தி அறிவு தொழிற்படுது. ஆன்மாக்கு 3 இருந்தாலும் எல்லாம் மட்டுப்படுத்தப்பட்டுத்தான் இருக்கு. எல்லாம் மறைச்சு குறைச்சு அமர்த்தி ஒடுக்கி வச்சிருக்குது. பெருசா வேலை செய்யல, அதை வேற ஒன்றும் பெருசா பண்ணல. ஆணவ மேல தடிப்பு குறைய குறைய இந்த வெளியில இருக்கிற இறைவனுடைய தடையற்ற இச்சா சக்தி எங்களுடைய இச்சா சக்தியில வந்து பொருந்தும். வெளியில இருக்கிற இறைவனுடைய, வெளி என்று சொல்லப்படாது உண்மையில, இறைவனுடைய தடையற்ற கிரியா சக்தி ஆக்ஷன் எங்களுடைய ஆக்ஷன் சக்தியில வந்து பொருந்தும். இறைவனுடைய தடையற்ற ஞான சக்தி அறிவு எங்களுடைய ஞான சக்தி அறிவில வந்து பொருந்த எங்களோட மோட்டிவேஷன் கொஞ்சம் நல்லா வரும். அதுக்கு பிறகு தரமா ஒழுங்கா மெடிக்கல் செக்கப்புக்கு போவோம். இல்ல போகாட்டிக்கு கொஞ்சம் தடிப்பு கூடன்னு கருத்து.
மற்றது அதுக்கு பிறகு கொஞ்சம் அந்த சொன்னபடி காரியங்களை செய்வோம். இதுவே ஞானம், அந்த அறிவும் கொஞ்சம் விளக்கமும் பெறும். ஏன் செய்ய வேணும், என்ன செய்ய வேணும் என்ற விளக்கமும் பெறும். அது அதை பொருந்தி இறைவனுடைய இச்சா ஞான கிரியா சக்திகள் ஆத்மாவுடைய இச்சா ஞான கிரிய சக்திகளை பொருந்தி செலுத்த அது நல்லா வரும். இந்த தடை முற்ற, அந்த ஆணவ முற்ற விலகினால் அது தடையின்றி வந்து இறைவனுடைய இச்சை தான் என்னுடைய இச்சை, அவருடைய சித்தம் தான் என்னுடைய சித்தம், அவருடைய வாக்கு தான் என்னுடைய வாக்கு, அவருடைய செயல் தான் என்னுடைய செயல், அவருடைய அறிவு தான் என்னுடைய அறிவு என்று வந்துடும். இதுதான் அந்த பூரண நிலை, முத்தி நிலை. சம்பந்த சொல்லுவார், எனதுரை தனதுரையாக என்று சொல்லுவாரு. அந்த நிலை வரும். ஞானிகள் அப்படி அந்த நிலைக்கு வரைக்குள்ள. அப்ப இதுக்குத்தான் இந்த காயத்ரி வித்தைன்னு சொன்னாங்க. காயத்ரி சொல்லிக்க சிவசூரியனுடைய அந்த கதிர்கள் அதுதானே பூர்புவஸ்வக தத் சவிதுர்வரேண்யம் கண்டு சபிது, சபிது கண்டது அங்க இருக்கிற சூரியன், சிவசூரியன். சபிது ரேண்யம் பர்கோ என்ற ஒளி, சிவசூரியனுடைய ஒளி, அதாவது சிவனுடைய சக்தி, இச்சா ஞான கிரியா சக்திகள் தான் பர்கோ தேவ அஸ்ய தீமஹி யாயோ தியானிக்கின்றோம் ந பிரசோதஜாத், என்னுடைய புத்தியை பிரகாசிப்பதாக. அப்ப இங்க வந்து என்னுடைய இச்சையை பொருந்தி என்னுடைய இச்சையை பிரகாசிக்க செய்யட்டும், என்னுடைய கிரியையை பிரகாசிக்க செய்யட்டும், என்னுடைய ஞானத்தை பிரகாசிக்க செய்யட்டும். இதுதான் சைவர்கள் காயத்ரி மந்திரம் சொல்ற முறை. சரியா? சைவர்களுடைய 5 யஜ்ஞங்கள் வேலிகளை பத்து பாத்துறாங்க. சைவர்கள் காயத்ரி சொல்லிக்க சூரியன் வந்து என்னுடைய அறிவை தூண்டி நடத்துக என்று சொல்றது இல்லை. அது வேதத்தில் அவருடைய பாரதியார் சொன்னாரே, செங்கதிர்த்தேவன் எங்கள் செங்கதிர்த்தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக. இது வேதம், வைதீகம். சைவர்கள் சொல்லிக்குள்ள செங்கதிர்த்தேவன் இல்லை, அங்க இருக்கிற சிவசூரிய தேவனுடைய சக்தியினுடைய கிரணங்கள், சக்தியினுடைய இச்சா ஞான கிரியா சக்தி வேதங்கள் எனது ஆன்மாவினுடைய இச்சா ஞான கிரியா சக்திகளுடன் பொருந்தி அவற்றை பிரகாசிக்க செய்வதாக. அப்படித்தான். சரியா? ஆனா இந்த இப்ப நீங்க சொன்ன இந்த நாதம் வந்து இந்த சதாசிவம் அதுதான் கட்டுப்படுத்துது. நாதம் என்பது ஓம்காரத்துல இருக்கிற நாதம். நீங்க தத்துவத்துக்கு போகப்படாது. நீங்க எங்களுக்கு சொல்லி இந்த 36 தத்துவங்கள்ல இருக்கிற நாதம் வேறு, இங்க ஓங்காரத்துல இருக்கிற ஓங்காரத்துல எத்தனை எழுத்து இருக்கு? ஓர் எழுத்துன்னு சொல்லுவோம். ஓமண்டது ஓமண்டது 2 எழுத்துன்னு தமிழ்ல சொல்லுவோம். ஓவன்னாலும் மண்டன்னு சொல்லுவோம். ஆனா உண்மையிலே அதுல 3 எழுத்து இருக்கு. ஆ உ இம் 3 எழுத்து இருக்கு. அதை இன்னும் மேலும் பிரிக்கிறார்கள். ஆ உ மா என்று போட்டு அதுல முத்து புள்ளி ஒன்று வருது, சொல்லு சத்தம் முடிகிறது ஒன்று இருக்குது. சத்தம் முடிகிற அந்த முட்டு புள்ளி வைக்கிறது. அந்த முட்டு புள்ளிக்கு அப்பாலே இந்த நாத அதிர்வு தொடரும். அது நாதம். ஓ நாதம், அந்த அங்கால தொடர்ற அந்த இது வந்து நாதம். நாதத்துக்கு அங்கால தொடர்றது நாதாந்தம். அதை பற்றி சொல்லல இது. நாதாந்தம். இங்க நாதம் என்பது பிரணவ மந்திரத்தை தான் சொல்லு. சரியா? மந்திரத்தை சொல்லும் பொழுது இப்படி மனதுக்குள்ள இந்த 5ஆக பிரித்து உணர்ந்து சொல்ல அந்த பலன்கள் இன்னும் தீவிரமா சரியோ? ஆமா. ஆனா நீங்க அதுல எங்களுக்கு அந்த படிப்பிக்கல அந்த ஓமண்டு போட்டுட்டு ஆனா ஊனா உம்மன்னா போட்டு கீழே விந்து நாதமண்டு போட்டுட்டீங்க. ஆனாக்கு பிரம்மன்னு சொல்லி உனக்கு திருமால், உம்மன்னாக்கு உடுத்துறண்டு போட்டு விந்துக்கு மகேஸ்வரன், பிரணாதத்துக்கு சதாசிவம். அது அதிதெய்வங்கள். அது அடுத்தது, அது அடுத்த பாட்டு வருது. அது என்ன, ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு அதிதெய்வங்கள். நீங்க சொல்றது இங்க இருக்குது, பாக்குறேன். இங்க பாருங்க, இதுல இந்த பாட்டு முடிஞ்சிச்சு. இப்ப அவ்வுடன் ஒவ்வொம் அவ்வம் மனம் புத்தி அகங்காரங்கள் செவ்விய விந்து நாதம் சித்தமோடு உள்ளமாகும். இதெல்லாம் ஓங்காரத்தின் பிரணவத்தின் விளக்கம் தான். இதெல்லாம் ஒவ்வொருத்தாம் 5
உணர்வு உதித்து ஒடுங்குமாறும் அப்படியே சொல்லிகள் அப்படி எப்படி எழுந்து வந்து அடங்கும். இப்படியே வந்து அடி வயிற்றுல இருந்து மூலாதாரத்திலிருந்து தொடங்கி தொடங்கி வந்து நாவித்தானம் எல்லாம் பரவி வந்து கண்டம் வரைக்கும் நெஞ்சில் வந்து கண்டம் வரைக்கும் வந்து விந்து வந்து நெத்தி பொட்டு வரைக்கும் வந்து பொட்டு வைக்கிற இடம் விந்து தானே பொட்டு வந்து நாதம் உச்சம் தலை வரைக்கும் வந்து நாதாந்தம் அதுக்கு மேல போகும். அப்படி அந்த அப்படியே போய் பிறகு அடங்கி அப்புறம் திருப்பி இங்கே இருந்து திருப்பி அடங்கி திருப்பி பவ்வமும் திரையும் கடல்ல எப்படி அப்படியே திரை எழும்பி போங்கி மேல போய் திருப்பி வந்து அடங்கி உள்ளுக்க போகுதோ அது மாதிரி. கடலுக்குள்ளே ஆழ்ந்த குளிக்கைக்குள்ள நீங்கள் உங்களுக்கு மேலால் ஒரு அலை போனிச்சுண்டா கடலுக்குள்ள இருக்கைகள் ஒரு சத்தம் எப்படி கேட்கும் பார்த்து நீங்கள் சுமார் சத்தம் மாதிரி கேட்கும் இங்க கீழே வர அடங்கிடும் என்ன உள்ளுக்குள்ள. அப்படி இந்த அடுத்ததுலதான் அந்த யாருடைய அதிதெய்வங்களை பற்றி சொல்றாரு. அதிதெய்வங்கள் வந்து அடுத்த பாட்டுக்கு வருது. அயனரி நிறைய விளக்கம் எழுதுனால பெருசா போய் பக்கம் பக்கமா நீங்க சொன்ன அதிதேவங்கள் அயன்னரி அரணம் ஈசர் சதாசிவம் அதிதெய்வங்கள். இந்த 5 கலைகளுக்கும் அதிதெய்வங்கள் யாரு? உ ம விந்து நாதம் உயவரம் அவ்வொடு உவ்வம் மவ்வு விந்து நாதம் கட்கு. அப்படியே ஓடர சொல்றேன். இது ஓடராய வருகிறது. அயன் அயனுக்கு ஆவு அவ்வோடு அரி அரி உவ்வுக் ஊ அரண் மவ்வுக் ஈஸ்வர் விந்துக்கு சதாசிவம் நாதத்துக்கு அயனரி அரணு ஈஸ்வர் சதாசிவம் அதிதெய்வங்கள் உயவரும் அவ்வொடு உவ்வம் மவ்வு விந்து நாதம் கட்கு அயனொரு மஞ்சில் ஆன்மா பரவிடில் அசித்தாம் பார்க்கில். இந்த ஆன்மா வந்து இவற்றோட பரவி நிற்குது. ஒப்பீட்டளவுல பார்த்தா ஆன்மா ஜடமாத்தான் இருக்குது. தத்துவங்களோட சேர்ந்து ஜடமாகத்தான் இருக்குது. சயமிரு சயமொரு வழி இரண்டன் தவிர்த்துரில். இந்த ஓமண்ட மந்திரத்தை சொல்லுகின்ற பொழுது பிரணாயாமத்தோடு சேர்த்து சொன்னார். வழி இரண்டும் தவிர்த்து இடகலை பிங்கலை என்ற 2 வழிகளையும் தவிர்த்து அந்த பிராணனை தவிர்த்து உரில் நடு சுழுமுனை நாடி கூடாக செலுத்தி நீங்கள் இதை சொன்னீங்கள் என்றால் தானும் தோன்றும். தானும் தோன்றும் என்றால் அதுவிகம் என்று சொல்றது. அதனுடைய ஆன்மாவினுடைய தன்மை வெளிப்படையாக தன்னை அறியலாம். அதுக்கு முதல் ஆன்மா தோன்றாது. ஆன்மா சடம் மாதிரித்தான் இருக்கு. அப்ப ஓங்காரம் சொல்றதுல எத்தனை வித்தியாசம் சொல்லு. முதலாவது குரு மூலமாக எடுத்து சொல்றது, அதுதான் உண்டு. தீட்சை எடுத்து குரு மூலமாக எடுக்கிறது. 2வது அனுஷ்டானம் செய்து கொண்டு சரியகிரிய யோகம் செய்து கொண்டு. 3வது ஓங்காரம் சொல்லுகிற பொழுது பிரிச்சு அறிந்து முக்கலை 5 கலைகளாக பிரிச்சு உடம்பின் அந்தந்த பாகங்களை சிந்தித்து சொல்லேக்குள்ள மேல பெருணியம் இடுப்புக்கு கீழே, பிறகு வயிற்று பொக்குளுக்கு கீழே அதுல இருந்து பிறகு ஊவரேக்குள்ள வயிற்று பகுதி முழுக்க நிரம்பும். மாவரேக்குள்ள நெஞ்சு முழுக்க கண்டம் வரைக்கும் நிரம்பும். மற்றது விந்து அந்த புள்ளி வரைக்கும் நெட்டி பொட்டு வரைக்கும் வரும். நெட்டி பொட்டு இருந்து உச்சந்தலை வரைக்கும் நாதம் வரும். அது தப்பால நாதாந்தம் இப்படி யோசிச்சு பிரம்ம விஷ்ணு உருத்திரன் மகேஸ்வரன் சிந்தித்து இது எல்லாம் சொல்லிக் கொண்டு பிராணாயாமத்தையும் அதுல நிறுத்தி அதோட சேர்த்து சகல பிராணாயாமம் என்று சொல்றது மந்திரத்தோட சொல்றது செய்து கொண்டு வர
ஆன்மாவும் தெரிய தொடங்கும், தன்னைத்தான் அறியலாம் என்று சொல்றார். இது சிவஞான போதத்திலேயும் இந்த அதிதெய்வங்களை பற்றி போட்டிருக்கு, திருப்பி திருப்பி வருமா. சரி டாக்டர், நீங்க சொல்ற ஏன்னா நானும் அதை நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த 5 கலைகளின் ஊடாக ஆன்மாவே தொழிற்படுத்துகிறது என்றுதான் நீங்க சொல்லியிருக்கீங்க. இனி நோட்ஸ் எடுத்தது இனி இனி இந்த முறை நோட்ஸ் எடுக்கிறீங்களா? இந்த முறை செய்ய வேணும். இன்னைக்கு ஓங்காரத்தை இருந்து சொல்ல வேண்டியதான், நிறைய நேரோட சேர்ந்தோ தனியாகவோ அதை சொல்ல வேண்டும். அங்கால இழுத்து கொண்டு போனா என்ன செய்யறது, மாடு மேய்யல். இந்த நேரம் சொல்றதுக்கு நல்ல இந்த மாலை நேரம் பாருங்க, இப்ப சூரியன் மறைஞ்சு கொண்டு வருது டொரண்டோவில. இந்த நேரத்துல இருந்து சொல்ல நல்லா இருக்கு. நான் ஓம் சொல்றது குறைவு டாக்டர், நம்ம சிவா சொல்றேன். இந்த சத்தத்தால வீட்டை நிரப்ப வேணும். வீட்டை ஒளியால வாசனையாலதான் நிரப்பல. விளக்க கொடுத்தி சாம்பிராணியை கொடுத்தி ஓம்கார ஜபம் செய்ய வேணும். ஓம்கார ஜபம் பொதுவாக தீட்சையில தான் சொல்றது, அது தீட்சையில தான் சொல்றது. வர நல்ல அது இலகுவான ஒன்று. இப்ப இந்த கால மாலை சந்தியா காலத்துல இருந்து அதை சொல்லி தியானிக்க நல்ல அருமையா இருக்கு. இப்படி சொல்லி கொண்டு போக அடுத்தது வந்துடும், ஜெபம் முடிஞ்சா தியானம் வந்துடும். அப்படியே இப்படி சொல்லி கொண்டு போகவே தண்டபாட்டில் தியானம் வரும். பாத்தீங்களே, அப்ப தீட்சை அனுஷ்டானம், பிறகு அங்கால அது தவ வேள்வி, பிறகு ஜபிக்கிறது ஜப வேள்வி, பிறகு தியான வேள்வி, மூன்றும் தண்டபாட்டில் வருது. கொண்டா என்ன பூ விரிகிற மாதிரி ஒன்று செய்ய மற்றது தண்டவாரில் ஆட்டோமேட்டிக்கா வருது. ஓமண்ட மந்திரம் எத்தனையோ பேர் ஃபெயில் இல்லை. நான் இந்த யோகா மாஸ்டர்ஸ் இவையில் நல்ல பகுத்தறிவாதிகள், பெண்ணியவாதிகள் எல்லாரும் இருக்கணும். யோகா எல்லாம் படிப்பிக்கிற ஒரு டீச்சர் ஓம் யோகா படிப்பிக்க ஓம் சொல்லித்தான் படிப்பிக்கிறார். எல்லாருக்கும் பத்தி புரியுது, அது இந்த தன்மை விளங்கு. கடவுள் இருக்கு இல்ல அது இது பகுத்தறிவு எல்லாம் கதைச்சாலும் இந்த யோகா அது இதுகள் செய்யக்குள்ள இந்த ஓமன்ற மந்திரத்துக்குள்ள அந்த எழுத்துக்குள்ள சக்தி தெரியுது. அதை பார்த்துதான் செய்யும். இன்றைக்கு இவ்வளவு போதும் நினைக்கிறேன் இல்லையா? இன்றைக்கு ஒரு மீட்டல் மற்ற இதுகளைத்தான் பார்த்துக்கணும் வந்து நாங்க 2-3 விஷயங்கள் பார்த்து நாங்க கொண்டு வந்த பழைய ஐவகை வழிபாடு, ஐவகையால் ஓர்கண்ட அந்த இதுல என்னென்ன ஐவகை வழிபாடு சைவத்தின்படி என்று பார்த்தோம். பிறகு அதோட அந்த சாலோக சாமீப சாரூப சாயுச்சியத்தை பற்றி ஒருக்கா பார்த்தோம். அதுக்கு பல வாக்குகளை பற்றியும் கொஞ்சம் பார்த்துட்டேன், மீட்டேன். வைகரி வாக்கு, மத்திமை வாக்கு, பசந்தி வாக்கு, பறை வாக்கு, சுற்றுமை அல்லது பறை வாக்கு, அதையும் பார்த்தும். மற்றது இந்த ஓங்காரத்துடைய பஞ்சகலை பிரணவம், அல்ல இந்த பாட்டு முதலே பார்த்தது, ஆனால் அந்த விளக்கத்தை கொஞ்சம் மாறி சொல்லி போட்டோம். அதை இன்றைக்கு சரியாக பார்த்தோம், இன்றைக்கு செய்திருக்கிறோம். டாக்டர், இந்த நீங்கள் அந்த
இந்த வேள்வியல் பற்றி சொன்னீங்கள் தானே, இந்த ம். வேதம் கூறும் வேள்வி மற்ற சைவம் கூறும் வேள்வி என்று. இதுல ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இந்த பிரம்ம யாகமும் கர்ம வேள்வியும் ரெண்டும் உண்டாமா? இல்ல 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 அந்த 5 சேர்த்துத்தான் கர்ம வேள்வி. இந்த பிரம்ம வேள்வியில தான் கோடு போகுது. பிரம்ம வேள்வி என்றதுல ஈஸ்வரன் தான் போட்டிருக்கிறார். நாங்க ரிஷி சத்தியம் என்று சொல்றோம். நாங்க இந்த 5 சேர்ந்துதான் கர்ம வேள்வி. 5 சேர்த்துத்தான் கர்ம வேள்வி. சைவர்களுக்கு 5 உண்டு, எங்களுக்கு 5 இருக்கு. அதை விட எங்களுக்கு தீட்சை எடுத்து தவ வேள்வி இருக்கு, சரியகிரிய யோகம் செய்ய வேணும், அஞ்சாச்சர வேணும், சிவ வேள்வி இருக்கு, சிவ தியானம் இருக்குது, தியான வேள்வி இருக்குது. அதை விட இந்த ஞான நூல்களை ஓதல், படித்தல், மற்றது கேட்டல், கேட்பித்தல், தான் கேட்டல், ஈனமின் பொருளை சிந்தித்தல் வேண்டும். இறைவனடி அடைவைக்கு வழியில் ஞான பூசி என்று ஞான வேள்வியும் இருக்கு. ஒன்றுக்கொண்டு உயரும் என்று சொல்லி இருக்கிறார். கண்மம், தபம், ஜபம், தியானம் ஒன்றெனு கொண்டு உயரும், இவை ஊட்டுவது போகம். ஆனால் ஞானத்தால் சிவனடியை சேர்வர் எண்ணங்கால இருக்கு ஞான வேள்வி. அவே எல்லாவற்றையும் விட மேலானது ஞான வேள்வி. அப்ப எங்களுக்கு இருக்கிற ஐவக வேள்வி நல்லா இருக்கு. இந்த ஐவக வேள்வியை உண்மையாக வந்து அறிந்திருக்கிறது. இது இதே பாட்டுக்கு திருவிளங்கத்தார் என்றது முந்தைய மாணிப்பாயை சேர்ந்தவர் தான். மாணிப்பா இந்து காலேஜ் தொடங்கினவர், கொழும்புல இருந்தவர், கொழும்புக்கு மேயரா இருந்தவர். என்னுடைய பேரனர் அவரிடம் படிச்சிருக்கிறார். அவரோட இருந்து சில புத்தகங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இருக்கிறார், அவர்கிட்ட படிச்சும் இருக்கிறார். அவருடைய உரை சிவஞான சித்தியார் உரை சிவதண்ட நிலையத்துல இருக்குது. சிவகுமார் அப்படி கொஞ்சம் பேருக்கு அனுப்பி இருக்கிறார், இந்த உங்கள்கிட்ட இருக்கு கொஞ்சம் பேருக்கு. அதுல அந்த உரையை பார்த்தால் இந்த ஐவக வேள்வியை பற்றி போட்டிருக்கிறார். ஆனா அந்த உரை பகுதி ரொம்ப கடினமாயிருக்கு. அது எனக்கு ஞாபகம் இருக்கு, முந்தி புரிய முயற்சித்தேன். அது பெரிய அது டசன்ட் மேக் எனி சென்ஸ். ஈஸ்வரன் இப்படி எடுத்து போட்டோன்னா நல்லா இருக்கு, நல்ல அழகாக டக்கண்டு தெட்டன புரிந்து. குதராசன் ஐயா வந்திருக்கிறார். நாங்கள் திருப்புகள் படிப்போமோ? காலை தோளுவாரிடரதோடி அவர் காணும் உலகாதையவை தந்து ஆழ்வோய் காலவயமாகுமேனும் பாலனுயிர்காவ வருகாலனுயிர் காவு சிவன் தந்த பாலை இரு மாதவிடை சேவலோடு மாமயிலும் சேர இரு கோலமுடை நல்லை வேர வாடுக நடாவிலுறைவார் உயரவே அருளைவாரிகளி வேலன வந்த சீலமணி தாளிணை தொழாது புவியாசைய வைத்தடியலை நாயன தள்ளிடாதே தீத புகழோதி மறு சீரடியரோடு உனசவடியதேயடைவரங்கள் தாராய் பாலன் எனவே அமரதாடவரு சூரன் உடல் வாரவடி வேலை விடும் கங்கள் தீரா பாசவலை நீறி
கருவாதை ஆறு வீடு மரபாரிலருளே பொழியுகந்த வேளே. இது நல்லூர் கந்தன். கீழே கீழே போயிட்டு போடுங்க, அந்த பதவரை கீழே இருக்கா சொல்லிக்கொடுங்க. கொஞ்சம் மேலே வரணும், அந்த கொஞ்சம் மேலே தொடக்கத்துல சரி சரி. காலை அதிகாலை தொழுவார் இடரது ஓடி, உன்னுடைய இரு பாதங்களையும் பிரம்ம முத்தத்திலே எழுந்து வந்து வணங்குவோர்க்கு வருகின்ற துன்பங்கள் எல்லாம் தீர்த்து அவர் காணும் உள ஆசையவை தந்து ஆழ்வோய். அவ்வடியர் தம் உள்ளத்திலே தேக்கி வைத்திருக்கின்ற வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் தந்து ஆளுகின்ற தலைவனே, கால் அபயமாகும் எனும் பாலன், உன்னுடைய பாதமே அடைக்கலமாகும் என்று சரணடைந்த பாலனாகிய மார்க்கண்டேயனது உயிர் காவ வரு கால, மார்க்கண்டேயது உயிரை கவர வந்த யமனது உயிர் காவு சிவன் தந்த சிவபாலா. அந்த மார்க்கண்டேயனது உயிரை கவர வந்த யமனது உயிரை கவர்ந்த சிவபெருமான் தந்த சிவபாலனே, வாலை இரு மாதரிடை சேவலோடு மாமயிலும் சேர, அழகிய பெண்களாகிய பள்ளி தேவசேனா இருவரும் சூழ்ந்திருக்க சேவற்கொடியோடும் வண்ண மயிலும் சேர்ந்து இரு கோலமுடை நல்ல வேளா, நல்லூர் கந்தன் என்ற திருநாமத்தோடு எழுந்தருளியிருக்கின்ற வேலனே, அருளை வாரி கனடாவில் உறைவார் உயரவே அழி வேலனென வந்த நாதா. இந்த கனடா நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் மிக உயர்ந்த நல்வாழ்வினை பெறுவதற்காக நல்லூர் கந்தன் பேரிலே வந்தமர்ந்த தலைவனே, சீலமளி தாழ் இணை தொழாது சிறந்த பேறுகளை தருகின்ற தேவரீரது திருவடி தாமரைகளை பணிந்து வணங்காது புவி ஆசை அவை தேடி அலை நாயன் என தள்ளிடாதே. இந்த மாயை வலைப்பட்டு லௌகிக வாழ்வின் சுகங்களை எல்லாம் தேடி அலைகின்ற ஞாயிற்கடைப்பட்டவனாகிய இவன் என்று என்னை தள்ளி வைத்து விடாதே. சீத புகழ் ஓதி வரு சீரடியரோடு, உன்னுடைய புகழ்களை எல்லாம் இடைவிடாது பாடி வருகின்ற சிறந்த அடியவர்களோடு நானும் உன் சேவடியதே அடை வரங்கள் தாராய். உன்னுடைய பாதகமலத்தை வந்து அடைகின்ற வரத்தை எனக்கு தந்தருளாய். பாலன் எனவே உன்னை பரமன் என்று அறியாது சிறு பாலன் இவன் என்று எண்ணி அமரது ஆடவர் சூரன் உடல், கொடிய யுத்தத்தை செய்ய வந்த சூரபத்மனின் உடலானது பார வடிவேலை விடும் எங்கள் தீரா, இது கூறுபடும்படி இரவேலை வீசி எறிந்த எங்கள் தீரனே, கருவாதையர் வாசவலை நீறி மீண்டும் பிறப்பிறப்பு துன்பம் இல்லாத நிலைகாண அதை தருகின்ற பலவினை பிராரத்துவம் ஆகாமியம் போன்று ஆன்மாவை அலக்களிக்கும் பாசவலைகள் எல்லாம் நீராகி போய் வீடு பெற மேலான பேரின்ப பெருவாழ்வை பெற பாரில் அருளையை பொழிய கந்த வேளை இங்கு எழுந்தருளி இருந்து வேண்டிய அருளை வாரி பொழிகின்ற கந்தவே பெருமானே. தெளிவுரை என்று போட்டிருக்கிறீங்க, அதுல என்ன போடுறீங்க? அது அங்க சில விரிப்புகள் செய்தோண்டு போறார் செல்வமனோ, அது தவறுதல் அதுக்குள்ள வந்து. நல்லது நல்லது, நல்லா இருக்கு. ஆன்மா மனோரமா இருக்கானோ உரியவிடாது தடுக்கும் தன்மை உடையது, இருள் தன்னை காட்டும் பொருளை காட்டாது, ஆணவமோ தன்னை ஆணவமோண்டு வரணும், அணவமோண்டு வந்துட்டுது. திருத்தவன் சொல்லுகள் திருத்தவன். சிவனருள் கட்டவனாகிய சூரன் அத்திருவருள் மங்கி ஆணவன் மேலோங்கிய தருணத்தில் நானெனும் அகங்காரம் அமகாரங்களினால் உந்தப்பட்டு சொல்லனா துன்பங்களை ஆன்மாக்களுக்கு செய்ய போது தோன்றிய நீ நல்லென உரைத்தார் சொல்லை சுயமடுக்காது உன்னை சரிவான எளிநடையாடி போருக்கு வந்த சூரவன்மனையும் படைகளையும் தம்பியர்களையும் மட்டுமன்றி ஆணவமலத்தின் வடிவையா என்ற சூர சேலத்துக்கு ஞான எங்கள் தீரனே. கீழே அங்கால ஆணவம் கண்ணும் மாயலா பந்திக்கப்பட்டும் என்ன கொஞ்சம் கீழே போங்கவா. நன்மை கட்டும் ஆன்மாக்களை தெரிந்து முடிவித்து பிறவிப்பெருங்கனின் சுத்த அத்துவித முத்தி அழுவதற்காக
இவ்வுலகிற்கு உன் நிலை விட்டு இறங்கி வந்து திருவுருக்கொண்டு அருள்புரிய இந்த டொரண்டோ நகரிலே, அதிலே திருத்தோணம் வந்து டொரிண்டோன்னு வந்துட்டு நாம தான் இந்த வேளை அதிக காலம் குளிரால் மூடப்பட்டு கொண்டிருக்கும் இம்மாநகரில் அதிகாலை பொழுதெழுந்து உன்னை நாடி ஓடி வந்து விருப்பத்தோடு உன் பாதார விந்தங்களை அனுதினமும் தொடுகின்ற நல்லடியார்தம் திருநாவற்றை வந்து ஆட்கொண்ட ரூபனே பொற்றார் பொருதற்கதையாய் பெற்றெடுத்த நற்குழந்தை மாட்கண்டின் உரை 16 வயதிலே காவு கொள்ள என்னும் போகட்டும் பாப்பம் கீழே வந்தபோது அபயம் என தஞ்சமடைந்த அந்த பக்தன் உயிரை காக்க கூற்றுவனை காலால் விதைத்தினர் ஆதி எந்தமில்லா பெரும்பொழிவன் நெற்றிக் வந்த பாலனே இளமையும் ஆற்றலும் பொருந்திய சக்தி ரூபங்களான இச்சாசக்தி எரியாத்தியாக விளங்குகின்ற வள்ளி தேனாசனா தமதராக வீட்டிருப்பதோடு ஆன்மாக்களை பந்தித்து என்று மாட்டி வைக்கும் ஆணவ மரத்தை வெளிகுன்றச் செய்யும் ஆற்றலையும் கொண்டு சூரவர்மனை வதம் செய்து ஒரு பேருடலில் சூரனும் பரிமனும் ஒன்றாயிருந்த சூழலில் ஞானபெயரிலிருந்து உடல் பாறச் செய்து பேதமுறை வழியிழக்கச் செய்தே அவர்களை சேவற்கொடியாகவும் மயிலாகவும் ஆக்கி பகவனுக்கு மருளின் நல்நெஞ்சினாய் சேவலக் கொடியாகவும் மயிலை வாகனமாகவும் வந்திருக்கும் திருக்கோலம் கொண்டு இந்த நல்லை 50 நாங்கள் வந்து வாழ்கின்ற இந்த கனடா நாட்டில் டொரண்டோ நகரில் உமக்காயுமேற நல்லர்களை பாரியனர் அறிஞர்கள் வந்த ஞானவீரர்களின் நாதனே போட்டன் பேரரங்கள் இருக்கின்ற பேரறிதற்குரிய உன்னுடைய திருத்தார்களை போற்றி வணங்குவதே கடனாக கொள்ளாது என்னும் போகட்டும் மேல பார்ப்போம். பூமியிலே பிறவி எடுத்து ஆசாபாசங்களுக்கு உட்பட்டு பொருள் தேடுவதையே வாழ்வாக கொண்டு அல்லலுட்டு அலைகின்ற ஞாயிற்கடையவர்களை புறமதிக்கு விடாதே உன்னுடைய சிறப்புமை இந்த கேட்பார் செவியை பிணிக்கின்ற குளிர்விக்கின்ற அற்புத திருக்கதைகளை எப்போதும் பேசியும் கேட்டும் உன்னை அரும்பெரும் புகழை ஓதியும் அதான் சீத புகழ் கேட்கணும் வேண்டி யோசினான். சீத புகழ் என்றிருந்தது. சீதமண்டா குளிர்தானே. அப்ப என்ன மாதிரி சொல்ற சீத புகழுக்கு உன்னுடைய சிறப்பு மிகுந்த கேட்பார் செவியை பிணிக்கின்ற குளிர்விக்கின்ற அற்புத திருக்கதைகள் எப்போதும் பேசியும் கேட்டும் உன் அரும்பெரும் புகழை ஓதியும் எண்ணியும் உண்டால் பொழுது வாழ்கின்ற உன் அடியார்களோடு கூடி அவர் போலவே ஆகி நல்லடியார் யாவும் விரும்பும் உன் திருவடியை கிளப்பவும் வேண்டும். கொஞ்சம் வந்தடையும் பெரும்பேரை அற்புதமே எழுதியிருக்கு. இது தெளிவுரை இல்லை, இது விரிவுரை. நல்லா இருக்கு. பாடல்களை பார்த்த இந்திரா அறிவுத்துறை விரிவுரையாளர் செல்வம் எனவரும் தான் அதுக்கு ஒரு தெளிவுரை எழுதணும். இது பதவுரையோட நிக்காம தெளிவுரை எழுதுனா நல்லா முண்டார். சரி நீங்களே எழுதுங்கன்னு சொல்லி விட்டு கிடக்கு. நல்ல அருமை அருமை பாத்தீங்களா. எழுதினாலும் இதுக்குள்ள வந்துட்டு நல்லா எழுதியிருக்கு. இதுல இந்த வள்ளி தேவான சமயத்துல இடை என்று வந்தது, நீங்க சூழ்ந்தன்னு போட்டிருக்கிறீங்க. அது நீங்க மேல போங்க பார்ப்போம். அந்த இதுல இந்த விளக்கு பதவுரைக்கு போங்க பார்ப்போம். மேல 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 வள்ளி தேவானை சமய வள்ளிக்கும் தேவானைக்கும் இடையில என்ற கருத்துல அதை நான் போட்டிருக்கேன். இடையில என்ற கருத்துல தான் நீங்க போடுங்க. அதுல சூழ என்று போட்டிருக்கிறீங்க. அதுல இதுல பதவுரையில போட்டிருக்கோம். பதவில 2 பேருக்கு பாடலுக்காக அவர் 2 பேருக்கு நடுவில் நீர் இருக்கிறீர்ன்றதுதான் சொல்ல வந்தா. இதுல பொருள்ல உடல் பாறை என்றது, பாறை என்றது சிதறது வரும் இல்லையா. சிதறுதல் சிதறுதல் பாறை பாறை அந்த திருவாசகத்திலேயோ திருவாரத்திலேயும் வந்து இந்த பாறுதல் என்று சொல்லு. நல்லா இருக்கு. அருமை அருமை. முருகப்பெருமான் தான் உங்களுக்குள்ள வந்திருந்து எழுதுறாரு. நன்றி ஐயா, நன்றி ஐயா. இப்ப இங்க இலங்கையில கதிர்காம பாத யாத்திரிகள் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறாங்க ஆயிரக்கணக்காக காட்டுப்பாதை திறந்து. அந்த நேரம் இந்த தெளிவுரையை கேட்டதுக்கு நன்றி ஐயா. நன்றி. பார்த்து வருகிறேன். இன்னைக்கு கதிர்காமத்துல திருவிழாவா? நேற்றைக்கு பாதை திறந்துட்டுனா நாங்கள் ஒரு சிறிய ஒரு நல்ல தொண்டை செய்துட்டு வந்திருக்கிறோம். பாத யாத்திரைகளுக்கு போறதுக்கு திருக்கோவில இருந்து பொத்துவில் வரையும் 10 கிலோமீட்டருக்கு மேல நீர் வசதி இல்லை. என்னுடைய மகனுடைய உபயமாக பொத்துவில் ஊரணி கிராமத்துல ஒரு கிணறு, நன்னீர் குடிநீர் கிணறு முற்றாக கட்டி அமைக்கப்பட்டு போன ஞாயிற்றுக்கிழமை அது சிறப்பு விழா நடைபெற்றது. கதிராம யாத்திரைகளுக்கான அத்தனை பேருக்குமான அனைத்து நீர் வசதியும் அதில் செய்ய கொடுக்கப்பட்டிருக்கு. அதோட நான் இங்கே இந்த ரிங்ஸையும் கொண்டு போய் அதை கரைக்கும் முழு பேருக்கும் கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு நான் இங்கே வந்துட்டேன். அந்த பணி அங்கே உள்ளவர்களால் செய்யப்பட்டு கொண்டிருக்கு.
நன்றி ஐயா. நிறைஞ்சபடியா நீராட்டலும் இன்றைக்கு எங்கட வீட்டுல இருந்தும் போறாங்க பாத யாத்திரை. அது நியாயமான சனம். நாங்கள் யாழ்ப்பாணத்துல இருந்து மட்டும்தான் போகிறாளர்னு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். மட்டக்களப்பு நகர்ல இருந்து ஆயிரக்கணக்கான சனம் பெரும் பெரும் அரச உத்தியோகத்தர்கள் எல்லாம் நடைமுறையாக போய்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு 5 பஸ் 6 மணிக்கு வெளிக்கிடுது ஒவ்வொரு நாளும். அந்த அதை அப்படி பார்த்து ஒவ்வொரு நான் வந்து உகந்த மலைக்கு போய் அந்த காட்டுக்கு அந்த திறக்கிற வரையும் போயிட்டு நாங்கள் போயிட்டு அதெல்லாம் போயிட்டு இங்க திருக்கோவிலுக்கு சித்திரவேலாதேர் சுவாமியும் தரிசனம் பண்ணிட்டு சொந்த ஞாயிற்றுக்கிழமை வருகை இருந்திருக்கு. முருகன் அருள் எல்லாருக்கும் பரவட்டும். உங்களோட புகழாரம். எப்ப போய் சேருவீங்களா கதிர்காமத்துக்கு? ஐயா கிளம்பிட்டார் போல. நான் அப்போ மீட்டிங் எண்ட் பண்றேன். ஓகே, நன்றி. நன்றி 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 நன்றி.